ஏங்க எங்க அப்பாவோட பேர் அந்த காலத்துல பத்திரிகையில வந்திருக்கு தெரியுமா? அப்படியா? ஆச்சரியமா இருக்க. எந்த பத்திரிகையில? அவரோட கல்யாண பத்திரிகையில தான். ஐ புது டெடி பேர். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிங்கி. பிங்கிக்கு அழகா தலைவாரி லிப்ஸ்டிக் போட்டு விடுவோம். மம்மி கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு கூட. இப்பதான்டி சாப்பிட்டேன். எனக்கு இல்ல மம்மி, பிங்கிக்கு. பாப்பா இப்படி பாரு. இப்போ போட்டோ எடுக்கலாம். இங்க பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு. சஞ்சனா கான் தானே சாப்பிடுற, கொஞ்சம் கூட அம்மா சாப்பிட்டு தரேன். இருமா நானே தரேன். சரிதா. இந்தாமா. என்னடி இது? எனக்கு பசிக்குள்ளமா. போமா. தோசை அம்மா தோசை, எங்க அம்மா சுட்ட தோசை, ஒரு நாளும் ரவுண்டா வராத அதிசயமான தோசை. இங்க பாரு குண்டூஸ். குண்டூஸ் குண்டூஸ்னு கூப்பிடுறப்பெல்லாம் நீ செல்லமா கூப்பிடுறியாக்குன்னு நினைச்சேயா? எப்பல்ல தெரியுது நான் குண்டா இருக்கிறது உன் கண்ணுல உறுத்துதுன்னு. ஐயா உன்னை கட்டிக்கிட்டு வந்தப்ப நான் ஒல்லியா தானே வந்தேன், அழகா தானே இருந்தேன். ஏங்க அங்க போவாதீங்க, அங்க தேன் கூடு இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன கடிச்சிருச்சுங்க. பொய் சொல்றவங்கள கடிக்குமா, முறைக்கிறவங்களையும் கடிக்குமா, கோலவிழியம்மா ராஜகாளியம்மா அதிகம் பேசினாலும் கடிக்குமா, பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரி அதிகம் கோபம் வந்தாலும் கடிக்குமா. அம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்கள் சன்னியம்மா. அண்ணா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட தருவீங்களா? என்னம்மா இப்படி கேட்ட? நான்லாம் கடை வச்சிருக்கிறதே ஏழைங்களோட பசியை தீக்கிறதுக்கு தான். என் கடையில் உனக்கு என்ன வேணும்? கடையில் உள்ளது எல்லாமே வேணும், தருவீங்களா? செருப்படி தருவோம், வாங்கிட்டு போறியா? வேணாம் வேணாம். நான் பசிக்கு ஏதோ 2 இட்லியை வாங்கி தின்ட்டு போகலாமா, கடையில் உள்ளது எல்லாமே வேணுமா? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களை வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது, வெளியே போங்க. ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டி. என்ன சொன்னாலும் முடியாது. உங்களுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை? ப்ளீஸ் டி. முடியவே முடியாது. நீங்க வெளியே போங்க, வீட்டுக்கு வர வேண்டாம். அழகான பொண்ணுக்கு அழகான நெக்லஸ் இருக்கு. அழகான நெக்லஸா? சரி போனா போது, வாங்க. எங்க அழகான நெக்லஸ்? எங்க அழகான பொண்ணு? உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்த கண்டேன்? நீ என்னத்த கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். அண்ணா ஒரு இட்லி பார்சல் கட்டுங்க. ஒரு இட்லி பார்சலா? ஒரு இட்லியை வாங்கிட்டு போய் என்னம்மா பண்ண போற? ஒரு இட்லி போதுமா? ஒரு இட்லி போதுண்ணா, சாம்பார் மட்டும் இதுல கொடுங்க. ஏண்டி நாய, ஒரு இட்லி வாங்குறதுக்கு உனக்கு சட்னி சாம்பார் அதுல தருவாங்களா? போயிடு, இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சிருவோம் உன்னை. சீனிவாசன பாரியா, அவன் பொண்டாட்டிய எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான். நீ அந்த மாதிரி ஒரு நாள் வச்சிருக்கியா? நான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். சீனிவாசன் வீட்டை விட்டு வெளியே போனா என்ன புக்குமா அது? கணக்கு புத்தகம் சித்தப்பா. சரி, நான் ஒரு கணக்கு கேக்குறேன். 6ல 10 போகுமா? 10 மட்டும் இல்ல சித்தப்பா, பாத்திரமும் சேர்ந்து போயிடும். ஆத்துல அவ்வளவு தண்ணி ஓடுது. ஏங்க உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலிலே விழுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க? என் மாமனார் காலில். எங்க அப்பா காலிலையாங்க? எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஏன் எங்க அப்பா காலில் விழுகணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல. நாக்கு தள்ளுது. எப்படி தான் உன்னை 25 வருஷம் பார்த்து வளர்த்தாரோ தெரியல. ஹாய். ஹாய். யூ ஃப்ரம்? யூ ஃப்ரம் கிடையாது, யூ ஃபார் அம்ப்ரெல்லா. இங்கிலீஷ் தெரியும்னா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. ஏங்க ஏங்க, மெச்சூரிட்டின்னு சொல்றாங்களே, மெச்சூரிட்டினா என்னங்க? பொண்டாட்டி படுத்துகிற இம்சையை பார்த்து செகுட்ட சேர்த்து 4 அரையாலாமேனு இருக்கேன். குடும்பம் வீணாக போயிருமேன்னு நினச்சி பொறுத்து போகிறோம் பார்த்தியா, அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. செல்லம், அப்பா இப்ப வந்துருவேன். இந்த சேர்ல யாரையும் உட்கார விடாத, சரியா? பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, ஆள்கடத்தல், வெடிகுண்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன.